திரு பரணிதரன் அவர்கள் அருணாச்சல மகிமை புத்தகத்திலிருந்து. ஒரு நாள் காந்தி பெரியவர் என் கனவில் தோன்றினார். பரந்த கடலில் நம் பூமி சுழல்வதை போன்று அவரது இரு விழிகளும் சுழன்று கொண்டிருந்தன. கண்களை இறுக மூடிக்கொண்டு ஓவென்று கதறிக்கொண்டே சுவாமியின் பாதங்களில் விழுந்தேன். கருணை தெய்வம் பேசிற்று. அழாதே, எழுந்திரு. இதோ பாரு, நீ பூண்டி சாமியாரை பற்றி எழுதினது போராது, இன்னும் கொஞ்சம் எழுது என்றார் ஸ்ரீ காஞ்சி முனிவர். சற்றென்று தலை நிமிர்ந்து பார்த்தேன். சுவாமிகள் மறைந்து விட்டார். என் கனவும் கலைந்து விட்டது. மறுநாள் காலை 5 மணிக்கு முன்பே திட்டமிட்டிருந்தபடி நானும் நண்பர்களும் திருவண்ணாமலைக்கு புறப்பட்டு சென்றோம். செல்லும் வழியில் முதல் நாள் இரவு நான் கண்ட கனவை பற்றி நண்பர் பாப்ஜியிடம் கூறினேன். ரமணாசிரமத்தில் அலுவல்களை முடித்துக் கொண்டு ஸ்ரீ சேஷாத்ரி ஆசிரமத்திற்கு சென்றுவிட்டு திரும்பும் போது பூண்டிக்கும் செல்லலாமே என்று ஓர் எண்ணம் என்னுள் எழவே